ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு செயல்படுத்தக்கூடிய செயலை மிக அழகாக சாதுரியமாக ஒரு செயற்பாட்டாளர், போஜ்பூரி கலை செயற்பாட்டாளர் நேகா சிங் ரத்தோர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் மரங்களை நடுவதாக சொன்னால், என்னங்க பிஜேபி காரவங்க ஆர்எஸ்எஸ் காரவங்க மரங்களை நடுவதாக சொன்னால் காடுகள் அழிக்கப்படுகின்றன என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னது? அவர்கள் மரங்களை நடுவதாக சொன்னால் காடுகள் அழிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் சாசனம் குறித்து பேசினால் வாக்கு திருட்டு நடப்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேலைகளுக்கு உறுதி கொடுத்தால் வேலையின்மை அதிகரிக்க போவதை தெரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை குறித்து பேசினால் பொருளாதார பின்னடைவு வரவிருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வரிசையில் வக்பு சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துகின்றோம் என்றால் வக்பு சொத்துக்களை திருடப் போகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்விலே அதிகமாக சகோதரிகள் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். வரக்கூடிய இந்திய தேசத்துடைய புரட்சி என்பது, எழுச்சி என்பது பெண்களை கொண்டு நடக்கவிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக வருகை தந்திருக்கின்றது என்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். எஸ்டிபி கட்சியுடைய மாநிலத்தின் சார்பாக மனமார்ந்து வாழ்த்துகின்றேன். சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு படிச்சாங்கன்னா, ஒரு ஆணு படிச்சா அது அவனுக்கு மட்டும்தான். ஒரு பெண்ணு படிச்சா அந்த குடும்பத்துக்கே நல்லா இருக்கும். அப்படிதானங்க? அப்படித்தானே ஒரு செயல் திட்டம், ஒரு கல்வி திட்டம் இங்கே போதிக்கப்படுகிற உண்மையும் அதுதான். அவள் படித்தான்னா அவனும் நல்லா இருப்பான், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கும், அவர்களோடு இருக்கக்கூடிய சுற்றத்தார்களும் உற்றார் உறவினர்களையும் அன்போடும் பாசத்தோடும் பேணக்கூடிய நிலை இருக்கும். அப்படின்னா பெண்ணு படிக்கணும். பெண்ணு படித்தா குடும்பம் நல்லா இருக்கும்னா அந்த பெண்ணு அரசியலுக்கு வந்தான்னா நாடே நல்லா இருக்கும். அரசியலுக்கு உங்களை அழைப்பு விடுக்கின்றது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சகோதரிகளை, இன்னொரு செய்தியை நினைவுபடுத்துகின்றேன். இங்கே உரை நிகழ்த்தும் பொழுது இந்த பொதுக்கூட்டத்தில் 2 கருத்துக்களை மையப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒன்று, நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் எல்லாம் பயப்படக்கூடிய, நமக்கெல்லாம் தாரை வார்த்திருக்கக்கூடிய, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய சொத்துக்களை தானமாக கொடுத்திருக்கக்கூடிய, இறைவனுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக சட்டத்தை ஏற்றிருக்கின்றார்களே, இதை நாம் எப்படி பாதுகாப்பது, இந்த சட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் குறிப்பாக இந்த குமராட்சி ஒன்றியத்தில் இன்னொன்னை சேர்த்தே பயந்திருக்கிறாங்க. என்ன பயந்திருக்கிறாங்க? எப்படி பயந்திருக்கிறாங்க? ஆகா, போதை வஸ்துக்கள், போதைகளினால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம், இளைஞர்கள் மட்டும் இல்லை, அரசுடைய புள்ளி விவரம், அபூபக்கர் சித்திக்குடைய புள்ளி விவரம் இல்லை, அரசுடைய புள்ளி விவரத்தில் பெண்களும் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் போதையினால் என்று புள்ளி விவரங்கள் சுட்டி காண்பிக்கின்றது. நாம் கேட்கின்றோம், நாம் சொல்ல விரும்புகின்றோம், இந்த அரசியல் கட்சிகள்னால என்ன ஆகாதுங்க, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்னால இந்த போதை வஸ்துக்களை, இங்க இருக்கக்கூடிய மதுபான ஆலைகளை மூடி விடுவார்களா? மூடத்தால் முடியுமா? மூடக்கூடிய சிந்தனை இருக்கின்றதா? மூட முடியாது, மூட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ அரசியல் கட்சி வர்றாங்க, அப்படியே தேர்தலுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க, நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் அந்த கட்சியில் இருக்கேன் என்று பெருமை கொள்கின்றார்கள். நாம் கேட்கின்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஏன் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமர்ந்த பிறகு நாங்கள் பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கின்றோம், ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றோம், கல்விக்காக மக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் ஓடி வருகின்றார்கள். கல்வியுடைய நோக்கம் என்ன? கல்வியுடைய நோக்கம் என்ன? ஒருத்தன் படிக்கிறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை படிக்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? தான் அறிவு பெற்று தனக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிந்து, அறிவுக்கு இன்னொரு பொருள் ஒன்று தமிழிலே பொருள் உண்டு, வெட்டுதல் என்று சொல்லுவார்கள். வெட்டுதல்னா சரி எது தவறு என்று வெட்டி அறிவது, உண்மை எது பொய் எது என்று வெட்டி அறிவது, பிரித்து அறிவது. ஐயா,
ஸ்கூலை வச்சு நடத்துற இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதே மாதிரி மதுபான கடைகளையும் வைத்து இதே அரசு நடத்துகின்றது என்றால் இவர்களா மக்கள் நல அரசு? நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எந்த அரசியல் கட்சிகளிலே, எந்த அரசியல் தடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட அரசியலை நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பிறந்திருக்கின்றது. மக்கள் நல அரசை உருவாக்குவதற்காக, மக்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் எதை கொண்டும் இங்கே நிறுவுவதற்கு எஸ்டிபி கட்சி அனுமதிக்காது. அதை உடனடியாக மக்களுக்கு, உங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தினுடைய உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அரசே நின்று நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை, மதுபான கடைகளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சான்று பகர்கிறேன். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். இப்படிப்பட்டவங்கெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்கெல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல, அங்கங்க இருக்கக்கூடிய பேரூராட்சிகள்ல மாமன்றங்களை அலங்கரிப்பீர்களே ஆனால் எஸ்டிபி கட்சியுடைய அங்கத்தினர்களாக, எஸ்டிபி கட்சியுடைய செயல் வீரர்களாக, எஸ்டிபி கட்சியுடைய உறுப்பினர்களாக, மாமன்ற உறுப்பினர்களாக, நகராட்சியுடைய உறுப்பினர்களாக பேரூராட்சி மன்றங்களை அலங்கரிக்கும் பொழுது, ஊராட்சி மன்றங்களை அலங்கரிக்கும் பொழுது தீர்மானத்தை எடுக்க முடியுங்க. எங்க ஊர்ல இருந்து டாஸ்மார்க்கை நாங்கள் அப்புறப்படுத்துகின்றோம். எந்த கட்சியை எடுப்பாங்களா? எல்லாருக்கும் கமிஷன் போகுது. எந்த கட்சியை எடுப்பாங்களா? தோழர்களை, சகோதரிகளை, ஒரு உன்னதமான அரசியலை, அது மட்டும் இல்லைங்க, எப்படிப்பட்ட நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அரசியலுக்கு. நமக்கு எனக்கு சொல்லும் போது எனக்கு முன்னால் பேசும் பொழுது சொல்லி காமிச்சாங்க. என்ன சொன்னாங்க? அரசியல்லாம் சாக்கடை, என்ன பண்றது, ஏது பண்றது. ஏன் இங்கே நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்? எதற்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம்? ஆகா, எங்களுடைய பள்ளிவாசல், எங்களுடைய மஸ்ஜிதுகள், எங்களுடைய ஈத்கா மைதானங்கள், எங்களுடைய தர்காக்கள் பறிபோய் விடுமோ? எவையா பறிச்சது? எவன் பறிச்சான்? எங்க உட்கார்ந்து பறிச்சான்? நாடாளுமன்ற அவைகளிலே முஸ்லிம்களுடைய வக்ஃப் நிலங்கள் வேண்டுமா? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் இருக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? முஸ்லிம்களுடைய கபரஸ்தான்கள் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று நாடாளுமன்ற அவைகளிலே உட்கார்ந்து தீர்மானிக்க முடியுது என்றால், ஒரு அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய காரணத்தால் இருக்க முடியும் என்றால், அந்த அதிகாரத்தை விட்டு நாம் ஒதுங்க என்னங்க செஞ்சிருவான்? அழிச்சிட்டு போயிருவான். அரசியல் வேணான்னு நம்ம ஒதுங்க என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? மொத்தமாகவே நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்திய தேசத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னா, வக்ஃப் திருத்த சட்டம் இருக்குல்ல, உங்களுடைய இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களை, பள்ளிவாசல்களை, ஈத்கா மைதானங்களை உடனடியாக ஆவணப்படுத்துங்கள். டெட்லைனும் கொடுத்துட்டான். நீங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இந்த கட்சி இருக்கு காப்பாத்திரும், அந்த கட்சி இருக்கு காப்பாத்திரும். எந்த கட்சியும் காப்பாற்ற முடியாதுங்க. காப்பாத்துதுங்க. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கனால ஈஸியாக உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் வந்தது. ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு என்ன செஞ்சாங்க? நாங்கள் நீட் தேர்வை இங்கிருந்து ரத்து செய்கின்றோம் உடனடியாக என்று தேர்தலில் வாக்கு கொடுத்தா வந்தாங்க. வந்து ஆட்சியிலையும் உட்கார்ந்தாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சுங்க? முடியாதுன்ட்டான். சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதுன்ட்டான். நான் ஏன் சொல்லி காட்டுகின்றேன் என்றால், அதே போலத்தான் வக்ஃப் சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன? சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக சட்டசபைகளில் அதற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது வக்ஃப் சட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள். எல்லா கட்சியும் இடைக்கால தீர்ப்பு வந்துருச்சு, மனசு குளிர்ற மாதிரி இருக்கு. என்னையா குளிர்ற மாதிரி இருக்கு? எப்படியா குளிர்ற மாதிரி இருக்கு? நாங்கள் இதை வரவேற்கிறோம் என்று எந்த அடிப்படையில் சொல்லி காட்ட முடியும்? சகோதரிகளே, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய மோசடி! எம்மிடம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு, எம்மிடம் இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களுக்கு, எங்களிடம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு, எங்களிடம் இருக்கக்கூடிய ஈத்கா மைதானங்களுக்கு ஆவணங்களை காண்பிக்க வேண்டுமாம். ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து
இந்த வருஷம் 2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 6 மாத காலக்கெடுவை ஒன்றிய பாஜக அரசு தீர்மானித்து இருக்கின்றது. 6 மாத காலக்கெடுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களை நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணலன்னா 6 மாசத்துக்கு பிறகு அந்த வக்ஃப் நிலங்களை கைப்பற்றிக்குவோம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி இருக்கிறாங்க. 6 மாதம் டேட்டா சொல்லுங்க, அப்படியே பார்ப்போம். ஜூன் 6, ஜூலை 6, ஒரு மாசம். அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6ஆம் தேதி. என்னங்க? டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ளாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்து விட வேண்டும். இல்லை என்றால் பதிவு செய்யாத நிலங்களை எல்லாம், டாக்குமெண்ட் இல்லாத நிலங்கள் எல்லாம், ஆவணம் இல்லாத நிலங்கள் எல்லாம், வக்ஃப் நிலங்கள் எல்லாம் அரசு அபகரித்து விடும். பள்ளிவாசல்கள் இருந்தால் இடிக்கப்படும், தர்காக்கள் இருந்தால் இடிக்கப்படும், ஈத்கா மைதானங்கள் இருந்தால் இடிக்கப்படும். அதே டிசம்பர் 6 1992 ஒரு பள்ளிவாசலை இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சூடு சொரணை இல்லாம நிக்கிறோமே. அதே டிசம்பர் 6 இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி பள்ளிவாசலுக்கு டெட்லைன் முடிவு பண்ணிருக்கானுங்களே. ஏன் இன்னும் கொதிச்செந்திருக்க மறுக்கிறோம்? தோழர்களே, எதிரிகள் மிக அழகான முறையிலே திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எஸ்டிபி கட்சி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே விவாதமாக வைக்கப்படும் பொழுது, மசோதாவாக வைக்கப்படக்கூடிய நாளில் இருந்து எஸ்டிபி கட்சி கொதித்தெழுந்ததாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் மீது பள்ளிவாசலுடைய நிலை கேள்விக்குறியாக ஆக்கப்படுகின்றது. கொதித்தெழுங்கள் என்னுடைய சமூகமே என்று எஸ்டிபி கட்சி ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு வீதியாக, ஒன்றியத்தில், குமராட்சி ஒன்றியத்திலும் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது தட்டி எழுப்பி விட வேண்டும் இந்த சமூகத்தை. யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் கையை விரிச்சிருவாங்க. நட்டா தளிக்க போறது சமூகம். நம்ம நினைக்கிறோம் பள்ளிவாசலை இடிச்சிட்டா என்ன, தர்காக்களை இடிச்சிட்டா என்ன, இருக்கக்கூடிய ஈத்கா மைதானங்களை எடுத்துட்டா என்ன, நாம ஏதாவது ஒரு ஒட்டு கூடி செய்யல, ஏதோ ஒரு ஒண்டிக்குவோமே அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முடியாது. பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இங்க இருக்கக்கூடிய தர்காக்களும் ஈத்கா மைதானங்களும் என்பது முஸ்லீம் சமூகத்துடைய அடையாளங்கள். எங்க ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குங்க, அந்த குடும்பம் இருக்கக்கூடிய கடையை உடைச்சு போடுறான், அவங்களுடைய வீட்டையும் இடிச்சிடுறான். என்னங்க நிலைமை? அவங்களுடைய இடங்கள் என்னங்க நிலைமை? அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வீடு நான் உடைச்சு போடுறான்னா கற்பனையா சொல்ல, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வட மாநிலங்களில் முஸ்லீம்களுடைய வியாபார ஸ்தலங்கள், முஸ்லீம்களுடைய வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அகதிகள் போன்று இந்திய தேசத்தில் வாழக்கூடிய எத்தனையோ எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களும், மஸ்ஜிதுகளும், மதரசாக்களும், ஈத்கா மைதானங்களும் அபகரிக்கப்படும் பொழுது, இடிக்கப்படும் பொழுது இந்த சமூகம் கேள்விக்குறியாக ஆக்கப்படும். தட்டி எழும்ப வேண்டாமா? எந்த அளவுக்குனா எங்களுடைய நம்மிடம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கெல்லாம், மதரசாக்களுக்கெல்லாம், ஈத்கா மைதானங்களுக்கெல்லாம் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய இடைக்கால தீர்ப்பு ஆவணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. எங்களுடைய ஆவணப்படுத்தவில்லை என்றால் அரசு அபகரிக்கலாம் என்று சொல்லி காட்டுகின்றார்களே, தீர்ப்பை எழுதி இருக்கின்றார்களே. சகோதரிகளே, இந்த சமூகத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களை, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனங்களை நாம் புடம் போட்டு பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏன்னா எங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு ஆவணத்தை கேட்கிறீங்க. பாபர் மஸ்ஜிதுக்கு எந்த ஆவணத்தோட கேட்ட? பாபர் மஸ்ஜிதுக்கு எதிரான தீர்ப்புகள்ல எந்த ஆவணத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினாய்? சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரே ஒரு ஆவணம் சொல்லி காட்டுங்களை பார்ப்போம். நம்பிக்கையாம். காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசலிலே அதுல பெரிய கொடுமை, அதுல நடந்தது பெரிய கொடுமை. என்னங்க? ஞானவாபி பள்ளிவாசல
ஒரு கற்பனையா கட்டுக்கதையா விட்டாங்க. ஆகா, சிவன் கோயிலை இடிச்சிட்டு கட்டினான். என்னடா ஆதாரம்? ஆதாரம் இல்லை. இல்லைங்க, ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாததுக்கு ஒரு அது ஞானவாபி பள்ளிவாசலுடைய காம்பவுண்டில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை நாங்கள் கும்பிடணும். அங்கே ஒரு சிலை இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் கும்பிடணும். போவேன் இல்லை, அது நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே தான் போவோம். இங்கேருந்து போகிறாங்க. எதுக்குங்க? அந்த கோர்ட்டுக்கு போனானுங்க. போன உடனே கோர்ட்டு சொன்னிச்சு, போப்பா. சரி, நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? வேறு வழி இல்லை, கோர்ட்டு சொல்லிருச்சே, போவட்டுமே அப்படின்னு போனவன் அந்த கோயிலுக்குள்ளே போகலை. ஞானவாபி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒது செய்யக்கூடிய ஒதுக்கானா ஒது செய்யக்கூடிய இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இங்கதான் சிவலிங்கம், ஒது செய்யக்கூடிய இடத்தை உடனே சீல் வச்சுட்டாயா? என்னங்க, ஞானவாபி பள்ளிவாசல் நமக்கு தான் சொந்தம் என்று 400 வருடங்களாக ஆவணங்கள் இருக்கும் பொழுது எந்த ஆவணமும் இல்லாம ஞானவாபி பள்ளிவாசல்கள் இங்கே சீல் வைக்கப்படுகின்றது. மதுராவில் இருக்கக்கூடிய சாகி ஈத்கா மஸ்ஜித், அந்த ஈத்கா மஸ்ஜிதும் இன்னைக்கு சர்ச்சையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. என்னடா ஆவணம் என்று பார்க்கும் பொழுது ஆவணங்கள் இல்லை. சம்பாலில் இருக்கக்கூடிய சாகே ஜமா மஸ்ஜித் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சாகே ஜமா மஸ்ஜித். ஆகா, அந்த பள்ளிவாசல் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலை உடைச்சிட்டு கட்டலாங்க என்ற அடிப்படையில் உடனடியாக 2024 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிற அன்னைக்கே கொடுக்குறான். நான் கேட்கிறேன், எந்த ஆவணத்தின் அடிப்படையில் சம்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாகே ஜமா மஸ்ஜிதுக்கு நீங்க உள்ளே நுழைந்து தொல்பொருள் ஆராய்ச்சி செய்வதற்கு அனுமதி கொடுத்தீர்கள்? ஆவணங்கள் இல்லை. தோழர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்குள்ள செல்லும் பொழுது ஆவணங்கள் தேவையில்லை. ஆனால் நம்முடைய பள்ளிவாசலுக்கும், நம்முடைய மதரசாக்களுக்கும், நம்முடைய ஈத்கா மைதானங்களுக்கும், நம்முடைய வக்ஃப் நிலங்களுக்கும் ஆவணங்கள் இல்லாவிட்டால் அபகரிப்பார்கள் என்று சட்டத்தை இயற்றி இருக்கின்றார்கள். என்ன செய்ய போறோம்? சகோதரிகளே, இது இந்த சமூகத்தை அழிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. இந்த சமூகத்தை அழிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. ஒண்ணுமனா முயற்சி எடுக்கிறான், சும்மா இல்லை. ஏற்கனவே பல்வேறு விதமான தொல்லைகள், பல்வேறு விதமான கொடூரங்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே நிறைய பேர் ஜாகின் பக்கம் நடந்திருப்பீங்க. சிஏஏ சட்டத்திற்கு எதிராக ஜாகின் பக்கம் என்ன செஞ்சிருப்போம்? நடத்தியே இருப்போம். பல்வேறு இடங்கள்ல நடந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசமும் என்ன செஞ்சு கொதிச்சிருந்துச்சு. எப்படியாவது இவங்களை இல்லாமல் ஆக்கிரலாம். அந்த வரிசையில் அதற்கான கொந்தளிப்பை இப்ப ஏதோ அங்க ஒரு பள்ளிவாசல், இங்க ஒரு பள்ளிவாசல், அங்க ஒரு இது, உங்களோட டாக்குமெண்ட் இல்லை என்ற அடிப்படையில் அபகரித்து விடும். நாம் கேட்கின்றோம், நரேந்திர மோடியிடமும் அமித்ஷா வகைராக்களிடமும் நாம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றோம். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழிபாட்டு தலங்களுக்கும் பரவாயில்ல போடுற சட்டத்தை என்னங்க, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழிபாட்டு தலங்களுக்கும் ஆவணம் இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாட்டி அது இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொல்வதற்கு அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ திராணி இருக்கின்றதா? பக்தி இருக்கின்றதா? தோழர்களே, பாரதிதாசன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுத நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று. இங்கே மகராசர் ஆளக்கூடிய ஆட்சி அல்ல, இது ஜனநாயக நாடு. சமத்துவம் என்ற அடிப்படையில் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழிபாட்டு தலங்களுக்கும் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றுவதற்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ திராணி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இல்ல, முடியாது. அதுக்கு உதாரணத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். தோழர்களே, புது சிவில் சட்டமாம் யாருக்கு? முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்துக்கள் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொது சிவில் சட்டம் கொண்டு வருகின்றோம். இது ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே சட்டம். என்னடான்றது அப்படியா கொண்டு வர்ற முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? செயல்படுத்துகின்றோம். உத்தரகாண்ட் மாநிலத்திலே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துகின்றோம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திவிட்டு அந்த சட்டத்தில் ஒரு சரத்தையும் சேர்த்தார்கள். என்னடா சரத்து என்று பார்க்கும் பொழுது பழங்குடியின மக்களை இந்த சரத்து கட்டுப்படுத்தாது. ஏன்? பழங்குடியின மக்கள் இந்திய மக்கள் இல்லையா?
பழங்குடியின மக்கள் இந்துக்கள் இல்லையா? பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இல்லையா? பழங்குடியின மக்கள் முஸ்லீம்கள் இல்லையா? பழங்குடியின மக்கள் இந்திய மக்களா இல்லையா? அப்ப என்னங்க நடக்குது? எங்கடா போச்சு உங்களுடைய பொதுச்சிவில் சட்டம்? தோழர்களே, நேரத்தின் அருமை கருதி நிறைவு பகுதிக்கு வருகின்றேன். நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம், ஆகா நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி விட்டாச்சு, நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றிட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சிருச்சு, இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருச்சு, இனிமே நம்ம என்ன செய்ய முடியும் என்று கையாலாகாத நிலைகளுக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது. கையாலாக நிலைகளுக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது. ஏனென்று பார்க்கும் பொழுது தோழர்களே, கடந்த மாதம் பீகார்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற அடிப்படையில் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அடிப்படையில் வாக்காளர் பட்டியலை திருத்தினாங்க. திருத்தின மாத்திரத்தில் என்ன நடந்துச்சுங்க? 65 லட்சம் பேரை காணா போயிட்டான். எவ்வளவு பேரு? ஏதோ 4 அதிகாரிகள் போட்டாலாம் இல்ல, எண்ணி பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் வேலை செய்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு பேருங்க காணா போயிட்டாங்க? ஒரு மாச காலகட்டத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை பார்க்கும் பொழுது 65 லட்சம் பேர் காணோம். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகா 65 லட்சம் பேர் காணா போயிட்டான், எப்படா காணா போவான் என்று கேட்கும் பொழுது ஒரு பெரிய பட்டியலை போடுகின்றார்கள். என்னங்க அந்த பட்டியலே? 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டான். 2.83% அப்படின்னா நியர் 3%. இடம் பெயர்ந்தவர்கள் 36 லட்சம் பேர் இடம் பெயர்ந்துட்டாங்க. பதிவு செய்யாதவர்கள் 7 லட்சம் பேர் என்று ஒரு பெரிய பட்டியல் போடுவார். 65 லட்சம் பேருக்கு அந்த பட்டியல் கொண்டு வந்தான். மக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் கொந்தளித்தார்கள், மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள், மிகப்பெரிய அளவிலான மாநாடுகளையும் மிகப்பெரிய அளவிலான பேரணிகளையும் நடத்தினார்கள். வழிக்கு வந்தாங்க. அப்படியா யாரோ 1-2 பேர் அப்படியே என்ன செஞ்சாங்க? எந்த அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அரசியல் கட்சிகளும் நீதிமன்றத்தை நாடவில்லை. என்னங்க? எந்த அரசியல் கட்சிகளும் நீதிமன்றத்தை நாடவில்லை. ஒரு சில பேர் போனாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் இதுல தப்பு இருந்தா அப்படி, இதுல இருந்தா இப்படி. எந்த அளவுக்குன்னா வாக்காளர் சீர்திருத்த சிறப்பு சீர்திருத்தத்தில் ஆதார் அட்டையை சேர்க்க மாட்டாங்களாம், எடுத்துக்க மாட்டேனா. என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குடா, நான் சொல்லக்கூடியதான் டாக்குமெண்ட். அந்த 65 லட்சம் பேரை இல்லாமல் ஆக்கிட்டான். சரி, வெளியிட்டு இருக்க ஒரு பட்டியல் எடுத்து பார்க்குறோம். அட்ரஸை பார்த்தா 0, என்னங்க 1 கிடையாது. வீட்டு நம்பர் என்ன? 0. அது என்னமோ ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சன்னதி தெரிய வச்சுக்கிறேன், புரியுதுங்களா? அப்படி சன்னதி தெரிய பீகார் ஏதோ எழுதுறான். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, அந்த 0 சன்னதி தெரியா என்னையா? அவங்கெல்லாம் பாலத்தில் இருக்கிறவங்க, வீடே இல்லாமல் பாலத்தில் இருக்கிறவங்க. வீடெல்லாம் இருக்குது, இந்த தெருவில் தான் இருக்கிறேன்னு நீ கொடுத்த ஆதார் கார்டையும் நீ கொடுத்த ஓட்டர் ஐடியும் காமிச்சோம்னா சேர்க்கல. ஆனா வீடே இல்லைன்னு சொல்லிட்டு இவர்களா இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சேர்த்தான். 65 லட்சம் பேர் சேர்த்தான். கொந்தளிச்ச உடனே நீதிமன்றம் தலையிட்டுச்சுங்க. தலையிட்டு இதெல்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கடந்த இந்த மாதத்துடைய முதல் தேதியில் தோழர்களை சகோதரிகளை 99% சேர்த்து விட்டார்கள். கடைசியில் இப்போ ஏதோ சில 2 அல்லது 3 லட்சம் பேர் தான் விடுபட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கேட்குறோம், 22 லட்சம் பேர் செத்து போயிட்டான்னு சொன்னீங்க, பூமியிலேருந்து புலசா வந்துட்டான். ஏங்க SIRல நீதிமன்றங்களும் மக்களுடைய போராட்டங்களும் மக்களுடைய விழிப்புணர்வுகளின் மூலமாக 22 லட்சம் பேர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லி காட்டும் பொழுது, ஆமா சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த பேரும் உட்கார்ந்து இருந்தோம்னா 60 லட்சம் பேர் 65 லட்சம் பேருடைய அட்ரஸ் இல்லாம போயிருப்போம், அடையாளம் இல்லாம போயிருப்போம். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வெறும் 3 அல்லது 4 லட்சம் பேர் தான். அவன் சொல்லியிருக்கக்கூடியது செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கக்கூடிய 22 லட்சம் பேர்லாம் இல்லை, எல்லாமே வந்துட்டாங்க. இதுல புரிந்து கொள்வதற்காக இன்னொரு செய்தியை நினைவுபடுத்துகின்றேன். ஆகா வாக்கு திருட்டு,
ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். பீகார் மாநிலத்தில் வாக்கு திரட்டு, கர்நாடக மாநிலத்தில் வாக்கு திரட்டு என்று பெரிய பெரிய பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கின்றார். முஸ்லீம் சமூகம் பாடம் படிக்கணுங்க, முஸ்லீம் சமூகம் பாடம் படிக்கணுங்க. அப்படியே காலை கட்டி பிடிச்சுக்கிறோம். எந்த காலங்க? நீதிமன்றங்களுடைய காலை கட்டி பிடித்திருக்கின்றோம். என்னைக்காவது நியாயம் கிடைச்சிருக்காயா? எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே பார்க்குறோம். நிறைய இடத்துல 1-2 இடத்துல வேணா நியாயம் பிறக்கும். எனக்கு அது பெரிய பட்டியலே போட முடியும். 1-2 இடத்துல தான் நியாயம் பிறந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் துரோகத்தினுடைய வெளிப்பாடாக சில நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கின்றது. மறுபடியும் காலை கட்டி பிடிக்கிறேன். ஏன் மக்கள்கிட்ட போக மாட்டேங்கிறீங்க? நீதிக்காக ஏன் இந்திய வீதிகளை ஏன் நாட மறுக்கின்றீர்கள்? சிந்திக்க வேண்டாமா தோழர்களே? வாக்கு திருட்டிற்காக இன்று வரையில தேர்தல் ஆணையமும் ஆகா எங்களை குற்றம் சுமத்திட்டான், எங்களை பொய்யா சொல்லிட்டான் என்று எங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? இங்க இருக்கக்கூடிய ஊடகத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், தவிர நீதிமன்றத்தை நாடல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதே போலத்தான் காங்கிரஸ் கட்சியும் நீதிமன்றத்தை நாடல. ஏன்? எங்களுடைய அறிவை, எங்களுடைய திறமையை, எங்களுடைய இருக்கக்கூடிய அநியாயத்தை உங்களிடம் நாங்கள் நீதி தேட முடியாது என்று நம்பி இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியல, என்று சந்தேகப்படுகின்றார் என்பது எனக்கு தெரியல. தோழர்களே, அது மட்டும் இல்ல, இந்திய தேசத்தில் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இன்று வரையில் பார்க்கும் பொழுது 2016 நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தினார்கள். விவசாய தோழர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே வந்தார்கள். மக்களுடைய போராட்டத்துடைய விளைவு நீதிமன்றத்தை நாடவில்லை. மக்களுடைய போராட்டத்துடைய விளைவு நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் பின்வாங்கப்பட்டது. அதே போல 2020 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்தினார்கள். இதே ஒன்றிய பாஜக அரசு. லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி மிக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருட காலங்கள் தன்னுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அறவழி போராட்டத்தில் 750 பேர் இறந்தார்கள். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய குழந்தை இறக்கின்றான், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய கணவன் இறக்கின்றார், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி இறந்து போகின்றார், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய தாய் இறந்து போகின்றார். அறவழி போராட்டத்தில் 1 வருட காலங்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நீதிமன்றத்தின் ஆடவில்லை. தோழர்களே, அறவழி போராட்டத்தின் மூலமாக 3 வேளாண் சட்டங்களையும் பின்னுக்கு வாங்கப்பட்டார்கள். அதே போலத்தான் ஒன்றிய பாஜக அரசு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் காளையை என்ன செஞ்சாங்க? உடனே என்ன செஞ்சாங்கன்னா காளையை பாதுகாக்கின்றார்களாம். நீங்க ஜல்லிக்கட்டை நடத்த முடியாது என்று சட்டத்தை ஏற்றினார்கள். நீதிமன்றமும் போனார்கள் சிலர். ஆமா, நடத்தக்கூடாது. ஏன்? அரசமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை. எப்படிங்க? நிலம் கையகப்படுத்த 2014 இயற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் ஆமா, இங்க அரசமைப்பு சட்டத்தில் அனுமதி இருக்கின்றது, அது உங்களுக்கு அனுமதி இல்லை. என்னங்க நீங்க போராட்டம் நீங்க விட்டுட்டு போகணும், விவசாயிகளை நீங்க விட்டுட்டு போகணும். 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆமா அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு, அதனால சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் தடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் விவசாயிக தோழர்கள் எங்கே களம் கண்டார் என்று வீதியிலே களம் கண்டார்கள். அந்த வரிசையில தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் எங்களுடைய உரிமைடா என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய முக்கு மூளை இண்டு இடுக்கெல்லாம் கொதித்திருந்தார்கள். வீதிகள் எல்லாம் போராட்ட களமாக மாறியது. தோழர்களே, சட்டம் பின்வாங்கப்பட்டது. எந்த சட்டங்களும்
அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுதான். ஆனால் எங்களுடைய உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம். நீங்கள் ஆள்வதற்காக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு எங்களுடைய உரிமைகளை பறிப்பீர்களேயானால், எங்களுடைய உடைமைகளை பறிப்பீர்களேயானால், எங்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் இல்லாமல் ஆக்குவீர்களேயானால், நிச்சயமாக அதற்கு எதிராக இந்திய வீதிகளை நீதிக்கான போராட்டங்களை நிறைப்போம் என்ற அடிப்படையில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய விவசாய தோழர்கள் செய்திருக்கக்கூடிய போராட்டங்களைப் போல, எம் தமிழ் உறவுகள் செய்திருக்கக்கூடிய போராட்டங்களைப் போல நாமும் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்திய வீதிகளை நீதிக்கான போராட்டங்களை நிறைவு செய்வோம். வக்பு திருத்த சட்டம் திரும்ப பெறும் வரையில் எம்முடைய போராட்டம் தொடரட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.